அப்பாவோட வார்த்தை தான் எனக்கு பலன். ஹல்லேலூயா. அதுதான் என்னை ஓட வைக்குது, என்னை பலப்படுத்துது, என்னை தேற்றுது, என்னை ஆற்றுது. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இயேசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, அப்பா எங்களை தினமோ என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. தேங்க்யூ அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் உம்முடைய வார்த்தைக்காக நிற்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுங்க, எங்கள் மனங்களை அப்பா, எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீங்க ஒருமனப்படுத்துங்கப்பா. அப்பா, ஒரு ஒன்னஸ்குள்ள கொண்டு வாங்க தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளும் கிருபையை தாங்க. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தை திறந்து அப்பா, அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில செயல்படட்டும் அப்பா. அந்த வார்த்தை இன்னும் உணவாய் இன்னும் 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 அதிகமா உட்கொள்ளட்டும் அப்பா. அப்பா தேங்க்யூ அப்பா. எல்லா மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆபிரகாமின் விசுவாசம் அல்ல, ஆபிரகாமின் கிரியை உள்ள விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கிரியை உள்ள விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணும்? பெரிய காரியத்தை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் இப்படியாய் சொல்கிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரு. இனி பெற்றுக்கொள்ள போறோமா? இனி பெற்றுக்கொண்டுட்டோமா? சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க. ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம், விலையேற பெற்ற ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒண்ணு உண்டு. அது என்னது? சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இப்போ நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க. அது விலை உயர்ந்த ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? ஆமென். சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவர் முதல்ல அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே என்னதான்? பொருளாதார ஆசீர்வாதம், செழிப்புன்றாங்க. சொல்லுங்க, அது கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ஆமென். சொல்லுங்க. யோசுவா 24 பார்த்தோம்னா, ஆபிரகாமின் தந்தை தேராக்கு என்னதான் பண்ணாரு? விக்கிரகங்களை என்ன பண்ணாரா? வழிபட்டு வந்தாரு. ஆமென். அதனால சொல்லுங்க, ஆபிரகாம் அந்த காலத்துல அப்படி எப்படி ஆராதனை வீரராக இருந்திருப்பாரு? அவர் விக்கிரக ஆராதனை செய்கிறவராக தான் இருந்தாங்க. ஆனா பாருங்க, அதான் பாருங்க, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள்னா யாரு? ஆபிரகாமும் அவங்க அப்பாவோ வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்ப ஆபிரகாம் முதல்ல யாரை சேவித்தாரு? இயேசுவை அல்ல, கர்த்தரை அல்ல, தேவனை அல்ல, அந்நிய தேவர்களை. அதுதான் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தேவான் ஆபிரகாமை பத்தி சொல்றாரு, மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, நல்லா கரங்களை தட்டுவோமா? ஏமே வேறே தேவர்களை ஆராதித்த உங்களை என்னையும், ஏமே பழக்க வழக்கத்தையும், ஏமே சொல்லுங்க, எத்தனையோ அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஏமே சரணடைஞ்சு அந்த அந்நிய தெய்வத்தை வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம்ல, உங்களே என்னையும் சொல்றாங்க அழைத்து கொண்டு வந்து. அதுதான் என்ன ஆசீர்வாதம்?
ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப பொருளாதார ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல, உங்களை என்னையும் ஏமேன் விக்கிரக ஆராதனையிலிருந்து மீட்டு கொண்டு அந்த உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வச்சார்ல, அதுதான் உண்மையான ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஏமேன் சொல்லுங்க? கரங்களை தட்டி ஆமேன் சொல்றீங்க? அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். தேவனை ஆபிரகாம் தேடி போகல, ஆபிரகாமை தேடி தேவன் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேடி இயேசுவை போகல, அவர் உங்களை என்னையும் தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுங்க, அவர் யாரு? அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்தவர். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று கொண்டுட்டோம். ஆமென். இனி நாம எப்படி இருக்க போறோம்? அவரை போல விசுவாசத்தில் இருக்க போறோம். சொல்லுங்க, பக்கத்துல கேளோட சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த ரட்சிப்பை நீங்க பெற்று கொண்டுட்டீங்க. இனி நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா, விசுவாசம். அது சாதாரண விசுவாசம் அல்ல, கிரியை உள்ள விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு உதாரணமா ஒரு மனிதன் இருந்தாராம். ஆமென். அவர் இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அது பேரு டைட் ரோப் வாக்கர். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கயறுல ஒரு சைக்கிள்ல டிராவல் பண்றது. ஆமென். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, இங்க ஒரு மலை இருக்கு, வலது பக்கம் இடது பக்கம் ஒரு மலை இருக்கு. அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு ஒரு கயரை கட்டி அந்த மனிதர் என்ன பண்ணுவாராம், சாகசம் பண்றாங்க. அந்த சைக்கிள்ல என்ன பண்றாங்க, அந்த கயர்ல வராராம். அப்ப அங்க கூடி இருந்தவங்க எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு எத்தனையோ பேர் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப எல்லாரும் ஏமேன்னு சொல்றாங்க, கரங்களை தட்டி. அவர் ஸ்டார்ட் பண்ண போக ரொம்ப கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. அப்ப அவர் ஒரு வார்த்தையை கேட்கிறாரா, எத்தனை பேரு இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு நான் இந்த கயர்ல இந்த சைக்கிள்லயே கடந்து போயிருவேன்னு விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க அப்படின்னு. எல்லாரும் கைகளை உயர்த்தினாங்களா? நீங்க எவ்வளவோ பெரியவங்க, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு கயறுல இந்த சைக்கிள்ல கடந்து போயிருவீங்க அப்படின்னு எல்லாருமே இருந்த 1000 பேரும் என்ன பண்ணாங்களா, கைகளை உயர்த்தி ஆம் என்றாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, எல்லாருக்கும் நிச்சயம் போயிருக்காங்க, எல்லாருக்கும் உறுதியா இருக்கீங்களா, எல்லா விசுவாசத்துல இருக்கீங்களான்னு ஆமானாங்களா. அப்ப யாராவது ஒரு நபராவது ஏன் கூட வருவீங்களான்னு கேட்டாரா. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் கையில இறக்கிட்டாங்களா. அப்ப சொல்லுங்க, விசுவாச வாயில இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. அதான் பாருங்க, யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர். ஏமேன் சொல்ல வாசிக்க எடுத்துக்கங்க, முடிஞ்சா வேகமா எடுத்துக்கங்க மெர்சி மைக்கில். யாக்கோபு 2:19. ஏன்னா நம்ம ஃபுல்லாமே ஆபிரகாம் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அதனால வேகமா தான் போகணும், நேரமும் இல்லை. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். சொல்லுங்க, நீங்க தேவனை விசுவாசிக்கிறது என்னதான்? நல்லதுதான். அடுத்து, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அப்ப பிசாசு என்ன பண்ணுது? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று என்ன பண்ணுது? விசுவாசிக்குது. அப்ப நீங்களும் நானும் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்துல கிரியை இருக்கணும். அதான் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒருவேளை எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, ஆனா அதுல கிரியை இருக்குதா? அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் எப்படி இருக்குதா? செத்ததா இருக்கிறது. ஏன் ஒரு உடல் இருக்குது, அந்த உடல்ல என்ன இருக்கணும்? ஆவி இருந்தாதான் என்னது? அது உயிர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க விசுவாசத்துல உயிர் இருக்கணும்னா உங்க விசுவாசத்துல கிரியைகள் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அப்பா, என்னுடைய விசுவாசம் ஒரு நாளும் செத்த விசுவாசமா மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, அப்ப விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட. 22வது வசனம், விசுவாசம் அவனுடைய, சொல்லுங்க, அவனுடைய, அடுத்த வசனம் அந்த வார்த்தையை வாசிங்க நல்லா, கிரியைகளோட. ஹல்லேலூயா. இதுதாங்க முக்கியம். விசுவாசம் அவனை முயற்சி செய்து ஆண்டவர் சொல்லல, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. அப்ப விசுவாசம் ஒரு ஃபுல்ஃபில் வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? கிரியைகள் இருக்கணும். ஏமே சும்மா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னா அவர் நிச்சயமாய் பார்த்து கொள்ள மாட்டார். உங்களுக்குள்ள ஒரு கிரியை இருக்கணும் அந்த விசுவாசத்துல. ஏமே ஆங்கில வேதாகம் அழகாய் சொல்கிறது, his faith was made perfect by what he did. Amen. அவர் செய்த செயல்களின் மூலமாகவே அவருடைய விசுவாசம் என்ன பண்ணப்பட்டதா? பூர்ணமாக்கப்பட்டது. அப்ப கிரியைகள் என்னது? என்னுடைய செயல்கள். what he did, அவன் என்ன செய்தானோ அதன்படிதான் அந்த விசுவாசம் என்ன பண்ணுதா? அது ஃபுல்ஃபில் ஆகுது, அது ஒரு கம்ப்ளீட் ஆகுது. அதனுடைய பலனை நீங்கள் நான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னா சொல்லுங்க, கிரியையோட கூடிய ஆபிரகாமின் விசுவாசத்தை இப்ப நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா.
ஆமென். அது எத்தனை பேர் நல்லா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க? ஹல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பின் மூலமா பெற்றுக்கொண்டுட்டோம். அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துல விசுவாசத்தை உள்ள வைக்கிறோம். அந்த விசுவாசத்துல இப்ப நம்ம என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசத்துல என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும். அதாவது கிரியை இருக்கணும். அதாவது என்ன இருக்கணும்? என்னுடைய செயல் இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது கிரியை என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியும் விசுவாசம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முதலாவது கிரியை. எத்தனை பேர் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்னு தெரியல. எபிரேயர் 11:8 வாசிப்போமா? எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் போகும்படி அழைக்கப்பட்ட போது, அப்ப தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்ன பண்ணுது? கேட்குது. ஆமென். அழைக்கப்பட்ட போது சொல்லுங்க, அடுத்து கீழ்ப்படிந்து புறப்பட்டான். எங்கே போகிறோம் என்று அறியாமலே புறப்பட்டான். எத்தனை பேர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ரெண்டாவது தாட்டோ செகண்ட் ஆப்ஷனோ இல்லாம கீழ்ப்படுகிறோம்? ஏன்னா நீ ஆண்டவர் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த தாட் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், இது கரெக்டு தானா, ஹல்லேலூயா, இதெல்லாம் சரிதானா, அவர் எப்படி இந்த காரியத்தை சொல்லுவார், இந்த இடத்தை விட்டு என்னை எப்படி தேவன் வேற இடத்துக்கு என்ன அனுப்புவாருன்னு. ஆமென். சொல்லுங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இல்லாத பாதையையும் அவர் உருவாக்க போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எப்படிப்பா அங்க போக முடியும்? அதுக்கு பாதையே இல்லையே. நீங்க ஏன் பாதையை யோசிக்கிறீங்க? பாதையை உருவாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15 பாருங்க, 22. அதற்கு சாமுவேல், பலியை பார்க்கிலும் என்ன பெஸ்டா? கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் என்னதான் உத்தமம். அப்ப பாருங்க, உங்க விசுவாசத்தை காட்டிலும் சொல்லுங்க, உங்க பலியை காட்டிலும் என்னதான் முக்கியம்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருந்தாதான் விசுவாசத்திற்கு என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். சொல்லுங்க, நல்லா மனசுல அதை நல்லா ரிமைண்ட் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. கீழ்ப்படிதல், அதாவது உயிர் இருந்தாதான் அந்த விசுவாசம் செயல்படும். சொல்லுங்க, உடம்புல உயிர் இல்லைன்னா நம்மளால எந்திரிக்க முடியுமா? எந்திரிக்க முடியாது. அதாவது ஆக்டிவ் ஆக முடியாது. அப்ப பாருங்க, நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரா? செவ்வைப்படுத்துவாருங்க. அவர் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர், உருவாக்குகிறவர். கோணலானவரை எல்லாம் நேரா ஸ்ட்ரைட் வேவா ஆக்குற இயேசு என் கூட இருந்தாருன்னா நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள கிரியை இருக்கும். அது என்ன கிரியைன்னா, நீங்க என்னென்ன சொல்றீங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த வார்த்தையை யார் சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 3 எழுதுனது யாரு? சாலமன். சாலமன் எப்படி இருந்தாரா? 2 சாலமன் 1:1 தாவீதின் குமாரனாகிய சாலமன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை என்ன பண்ணாரா? மிகவும் பெரியவனாக்கினார். பலப்பட்டவன் பெரியவன் ஆக்கினவர் தான் சொல்றாரு. என்ன பண்றாரு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். சாலமன் எவ்வளவோ பெரியவர், அவரே சொல்றாருங்க, உங்க சுய புத்தியின் மேல் சாயாதீங்கன்னு. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அது தொழில் காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், எதிர்கால காரியமா இருக்கலாம், பிள்ளைகளின் காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் உங்களுடைய சுய புத்தியின் மேல் நடக்காமல் கர்த்தருடைய சத்தத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா அதற்குரிய பாதையை தேவன் உண்டாக்குவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இல்லாத பாதையை அவர் உருவாக்குவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சம்பவத்தை பார்ப்போம். லோத்து ஆபிரகாமையும். ஆதியாகமம் 13:10-11 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது லோத்து, அதான் பாருங்க, அந்த சாலமன் சொல்றாருல, சுய புத்தியின் மேல் சாயாம. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. நீ உன் இஷ்டத்துக்கு போகாத, உன்னோட சுய முயற்சியில நீ போகாத, உன்னுடைய சுய பலனில், உன்னுடைய சுய அறிவில் நீ சாயாத, நீ இயேசுவையே சாய்ந்த கொள்ளன்னு யாரு சொல்றாரு? பெரியவனான பலப்பட்ட சாலமன் சொல்றாருங்க. அதான் பாருங்க, லோத்துவையும் ஆபிரகாமையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்பொழுது லோத்து 10 வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, லோத்து யார பார்த்தா? தேவனை பார்க்கல, அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தா. நீங்களும் நான் எத்தனை பேர் இப்ப நம்மளுடைய எதிர்காலத்திற்கு உங்களுடைய கண்களை எதிர்பார்த்து போறீங்க? அங்க அழகா இருக்குது, இங்க நல்லா இருக்கு, அங்க போனா நல்லா இருக்கும். சொல்லுங்க. அதனால பாருங்க, கர்த்தருடைய தோட்டத்தை போல அந்த இடம் இருந்துச்சா. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும், அடுத்த வார்த்தையை வாசிங்க 11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும்
தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. பார்த்து தெரிந்து கொண்டு. முதலாவது வசனம் பார்த்து, இரண்டாவது வசனம் தெரிந்து கொண்டு. அப்ப இயேசுவை அவன் பார்க்கல, இயேசுவின் அழைப்பிற்கு கீழ்ப்படியல, இயேசுவின் வார்த்தையை அவன் கேட்கல. அவனுடைய சுய கண்ணுல பார்த்தான், அவனுடைய சுய முயற்சியில, சுய அறிவுல தெரிந்து கொண்டான். சொல்லுங்க, உங்க சுய கண்ணுல பார்க்காதீங்க, உங்க சுய அறிவுல தெரிந்து கொள்ளாதீங்க. அப்படி பண்ணதுனால பண்ணுங்க, இயேசு எதையெல்லாம் லோத்து எதையெல்லாம் இழந்தாரு? மனைவியை இழந்தார், மனையை இழந்தாரு, மரியாதை இழந்தார், 3 மாவை இழந்துட்டாரு. சொல்லுங்க, மனையை இழந்தாரு, மனைவியை இழந்தாரு, மரியாதையை என்ன பண்ணாரா? இழந்தாரு. நீங்களும் நானும் ஒருவேளை அப்படிதான் இருப்போம். ஒருவேளை அப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு, நீ பெரிய உன்னை இப்போ நீ நல்லா கடனே வாங்காமல் இனிமேல் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்ன உடனே நம்ம அந்த வாக்கு தத்தத்தை கேட்ட உடனே அடுத்து நம்ம வாக்கு தத்தை கொடுத்தவரை நம்ப மாட்டோம், நம்ம அறிவுக்குள்ள உள்ள இறங்கிடும். ஆண்டவர் வாக்கு தத்தை கொடுத்துட்டாலன்ட்டு அதோட விசுவாசம் கட்டாயிரும், அதோட வாக்கு தத்தம் கட்டாயிரும். பாளையங்கோட்டையில் மெயினான ரோட்டில் ஒரு கடை இருக்கு, அங்கே பிடிச்சோம்னா சொல்லுங்க நம்மளோட தொழில் ஓஹோன்னு ஓடும்னு நீங்களா கால்குலேட் பண்ணுவீங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அங்கே என்ன வச்சா 4 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நீ என்ன வச்சாலும் என்ன பண்ணுமா? ஓடுமா. ஆனால் நம்ம வச்சோம்னா என்ன ஆகாது? எதுவுமே ஓடாது, எறும்பு தான் ஓடுது. ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் என்னுடைய சுய அறிவுல பார்க்கிறோம். உங்களுடைய சுய அறிவுல, உங்களுடைய சுய ஞானத்துல, உங்களுடைய சுய கண்கள்ல நீங்களா ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஒருவேளை ஆசீர்வாதம் போல தோன்றும். சொல்லுங்க, நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கிற கண்கள், தேர்ந்தெடுக்கிற அந்த அறிவு, அந்த பல ஞானம் எல்லாம் ஒருவேளை அது அவனுக்கு கொஞ்ச நேரம் எப்படிதான் இருந்துச்சு? சமவெளி ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அவன் எல்லாவற்றையும் இழந்தான். சொல்லுங்க, ஆனா ஆபிரகாமோ பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22 பாருங்களேன். Thank you Jesus. ஆதியாகமம் 13 போயிடும். ஆதியாகமம் 13:14 பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, இப்ப லோத்து எதை பார்த்து நடந்தாரு? கண்களை பார்த்து நடந்தாரு. அவரோட ஞானத்துல தெரிந்து கொண்டாரு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அவர் கண்கள்ல பார்த்தாரு, அவர் ஞானத்துல தெரிந்து கொண்டாரு. ஆபிரகாம பாருங்க, அவர் சூப்பரா பாருங்க, ஒரு வசனம் போட்டிருக்கோம். ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இயேசுவின் வார்த்தையை ஆபிரகாம் கேட்கிறான். ஹல்லேலூயா. அவனா பார்த்து ஆபிரகாமின் வார்த்தையை கேட்டு நீயா எங்க செலக்ட் பண்ணுவோன்னு செலக்ட் பண்ணா. ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல, இயேசுவின் வார்த்தையை கேட்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து. இப்ப யாரு ஆண்டவர் யாரு எப்படி ஏறெடுக்கிறானா? அவனா ஏறெடுக்கல, கர்த்தர் ஏறெடுக்க சொல்கிறார். சொல்லுங்க, உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க திட்டம் பண்ணாதீங்க, தேவனிடம் முறையிடுங்க, அவர் ஏறெடுக்க வைப்பார். ஆமென். சொல்லுங்க, லோத்து போல ஏறெடுக்க மாட்டேன், ஆபிரகாம் போல என்னை ஏறெடுக்க வைப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் என்ன பண்ணாரா? நோக்கி பார். அப்ப பாருங்க, லோத்து அவன் கண்ணுல அவனா நோக்கி பார்த்தான். ஆனா இங்க இயேசு அவனை நோக்கி பார்க்க சொல்கிறார். நீங்க நான் எப்படி இருக்க போறேன்? ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல கையிலோட சொல்லுவோமா? ஒருவேளை அழகான பார்வையா இருக்கலாம், நீங்க நினைக்கிறதெல்லாம் அழகா இருக்கலாம். ஆனா இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க, அவர் ஒரு கானான் தேசத்தை உங்களை சுதந்திரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க சுதந்திரிக்கிற ஒருவேளை கானான் தேசம் போல இருக்கலாம், ஆனா அது ஒரு நாள் எல்லாம் இழந்த சூழ்நிலையில காணப்படுவீங்க. என்னுடைய லைஃப்லயும் அப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் என்னுடைய சுய பலனில், என்னுடைய சுய ஞானத்தில். ஆமென். 10 லட்சம் போட்டா 15 லட்சம் எடுத்துடலாம், மீதி 5 லட்சம் ப்ராஃபிட் நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனா பாருங்க, நம்ம சுய பலத்துல 10 லட்சம் போட்டோம்னா அங்க 5 ரூபாய் கூட ஓடல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய திட்டத்துக்கு நீங்கள் நானும் ஓடுனா 5 ரூபாயையும் 15 லட்சமாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் என்ன பண்றாரா? உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பாருங்க, லோத்து அவன் பார்வையில ஓடுனா கொஞ்சம் பீரியடிலே எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா பாருங்க, உங்களும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களை பாதியிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்குகிற தெய்வம் இல்ல, அவர் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவரா இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எப்படி ஓடணும்? இயேசுவை பார்த்து. ஆமென் சொல்லுங்க, உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? முதலாவது கிரியை. ஆமென் சொல்லுங்க,
கீழ்ப்படிதல். ஆமென். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஆமென். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது கிரியை, விசுவாசத்தில் இருக்கிற முக்கியமான முதலாவது கிரியை கீழ்ப்படிதல். ஆமென். அப்படி கீழ்ப்படிதல் இருந்ததுன்னா ஆமென், உங்கள் சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். சொல்லுவோமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே, தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரப்பா, தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீ. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் பா, என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஆபிரகாமை அவர் நடத்தி கூட்டு போனதற்கு எம்மாத்திரம். ஆபிரகாம் வாழ்க்கை எம்மாத்திரம். விக்கிரக ஆராதனையில் இருந்தவர். ஆனா ஒன்னே ஒண்ணு செஞ்சாரு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அதனாலதான் பாருங்க, அவரோ வந்த என்ன ஒருவேளை சிறுசா இருக்கலாம், என் திட்டம் சிறுசா அவர் ஆபிரகாம் வந்திருக்கலாம், ஆனா அவர் தலைமுறை தலைமுறையை தாங்குகிற திட்டத்தை ஆபிரகாமுக்கு வச்சார்ல. எத்தனை பேர் விசுவாசம் ஆமேன் சொல்றீங்க? அப்பா, என்னுடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசம். அதுல ஏமேன் சொல்லுங்க. அது உயிர் இருக்கிற விசுவாசமா? அது எனக்கு எப்பொழுதும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசமா? அது தலைமுறை தலைமுறையை தாங்குகிற பலனை கொடுக்கும். பக்கத்துல கையில சொல்லுங்க, ஏமே நீ கிரியையுள்ள விசுவாசத்துல அந்த கீழ்ப்படிதலை உள்ள வச்சுக்குங்க. சொல்லுங்க, பக்கத்துல கையில சொல்லுங்க, கிரியைக்குள்ள அந்த கீழ்ப்படிதலை வச்சுக்குங்க. தேவன் உங்க தலைமுறையை தாங்குவாருங்க. உங்களை மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, தற்காலத்துக்காக நீங்கள் நான் ஆண்டவர் ஆராதிக்கல, அவர் என்னை தலைமுறை தலைமுறைக்காக ஆராதிக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, தாமதித்தாலும், ஆமென் சொல்லுங்க, தாமதித்தால் ஒருவேளை என்ன இருக்கும்? வாக்குத்தத்தம் தாமதம் இருக்கும், ஆனா அது என்ன இருக்குமா? நிலை நிற்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, இதான் நான் யோசித்தேன். ஒருவேளை ஆண்டவர் இப்ப நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு வைங்களேன், நீ கோடான கோடியாய் பெருகுவாய், நீ கடனே இனிமேல் வாங்க மாட்டேங்க, நீ கடனா எல்லாருக்கும் கொடுப்பான்னு சொன்னாலும் அந்த விசுவாசம் அந்த வாக்கு தத்தத்துல இருக்குமா? ஏமேன் சொல்லுங்க. வாக்கு தத்தத்துல கண்டிப்பா இருக்கும். ஆனா என்ன பண்ணும்? ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தமா அந்த என்ன பண்ணுவோம்? அந்த வாக்கு தத்தத்துக்கு பயப்படுவோம், இதெல்லாம் நிறைவேறுமான்னு. இன்னொன்னு, அந்த சூழ்நிலை கரெக்டா இருந்தாலுமே நீங்கள் நான் எதை பார்ப்போம்? இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுமான்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல. வாக்கு தத்தவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, வாக்கு தத்தம் பண்ணினவர் வல்லமையுள்ளவர் என்று எண்ணி வாக்கு தத்தம் பண்ணினதை என்ன பண்ணனா? ரிசீவ் பண்ணாருங்க. நீங்களும் நானும் சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இனிமேல் நீங்க வாக்கு தத்தத்தை பார்க்க தேவையில்ல. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் வல்லமையுள்ளவர் என்று எண்ணி அவரையே நோக்கி பாருங்க. அதனாலதான் அப்படி நீங்க நோக்கி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் விசுவாசத்துல என்ன இருக்கும்? நிலை நிற்கிற தன்மை இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது, தாமதித்தாலும் நிலைத்திருக்கும் விசுவாசம். ஆதியாகமம் 15 இரண்டாவது கிரியை நிலைத்திருத்தல். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:5, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் படிக்கும் பொழுதுதான், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நட்சத்திரத்தை பத்தி ஜிபிடில கேட்டுக்கிட்டு இருந்தோம், சாட் ஜிபிடில. அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்ல, வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததி என்ன பண்ணுமா? பெருகுமா. அப்ப ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நம்மகிட்ட சொல்லியிருந்தா என்ன நினைச்சிருப்போம்? வானத்து நட்சத்திரங்கள் எத்தனை? கோடிக்கும் கோடி. அப்படியே என்னுடைய சந்ததி பெருகுமான்னு ஒருவேளை யோசித்தாலும், ஆனா இப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி அளவுக்கு நட்சத்திரம் இருக்குதான்னு தெரியல. ஹல்லேலூயா. கையில தட்டுவோமா? ஹல்லேலூயா. அப்ப ஒருவேளை அது பொய் போல இருந்திருக்கலாம். ஆபிரகாம் நிச்சயமா யார்ட்டையா சொல்லியிருப்பாருல. சொல்லுங்க, யார்ட்டையா சொல்லி, இப்ப நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தோம், நம்ம யார்கிட்ட சொல்றோம்? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட இல்ல, நம்ம பிலீவர்ஸ் சொல்றோம். அப்ப ஆபிரகாம் நிச்சயமா சொல்லியிருப்பாரு, ஆண்டவர் என்ன வானத்து நட்சத்திரத்தை போல பெருக வைக்க போறாரா அப்படின்னு சொன்னா எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? வானத்து நட்சத்திரம் கோடி, ஒரு 2 இருந்தா கூட நம்பலாம். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இப்ப நீங்கள் நான் எப்படி யோசிக்கணும்? அவருடைய சந்ததி போல நட்சத்திரம் இருக்குமான்னு தெரியல. ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அதான் சொல்றாங்க பாருங்க, கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினால் ஆபிரகாமின் சந்ததியாராயும்
வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் அவர் ஆபிரகாம்னு மாத்திட்டாரு. ஆமென். அப்ப பாருங்க, அவர் எப்படி மாத்திட்டாரா? அவர் தந்தை அல்ல, சொல்லுங்க, அவர் ஒரு பெரிய நேஷன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனா இருக்கிறார். அதனால சொல்லுங்க, நீங்களும் நானும் இனி வாக்கு தத்தத்தை பார்க்க போறதில்லை. பக்கத்துல கையோட சொல்லுங்க, நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தை பார்க்க போறதில்லை, வாக்கு தத்தம் சொன்னவரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் இப்ப பாருங்க, இன்னொரு அழகா இருக்கும். ஆதியாகமம் 17:1 வாசித்துருங்களேன் இந்த வசனத்தை. அவர் எப்படி நிலைநிறுத்துறார் பாருங்களேன், அழகா. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதா இருந்த பொழுது, அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட வயது என்ன? ஆல்மோஸ்ட் 75. ஆமென். சொல்லுங்க, 75ல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அவர் 25 வருடங்களா 24 வருடங்களா அவர் வாக்குத்தத்தம் சொன்னவரையே நம்பி போயிட்டு இருக்கிறார் பாருங்க. அப்படி அவர் நிலைத்திருந்ததுனால, சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நிலைத்திருந்ததுனால தேவன் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவன் சொல்ல பாருங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்ப சொன்னாரோ அப்பயே கரு உண்டாயிருச்சு. 99 வயசுல சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னாரு. 100ஆவது வயதுல குழந்தை பிறந்துருச்சு, ஈசாக்கு எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. உங்க வாழ்க்கையில அவர் சாதாரண கடவுள் இல்லைங்க, அவர் ஆல்மைட்டி காட். சொல்லுங்க, அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவராய் உங்க வாழ்க்கையில இருக்கிறார். அதனால சொல்லுங்க, என்னுடைய வாக்கு தத்தம் ஒருவேளை டிலே ஆனாலும் நான் அதற்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா சொல்லுங்க, இயேசு எனக்கு இருக்கிறார். எனக்கு எதெல்லாம் சொல்லுவோமா, எனக்கு எதெல்லாம் இம்பாசிபிளோ இயேசுக்கு அதெல்லாம் பாசிபிள். பக்கத்துல கரங்களை கூட சொல்லுங்க, உங்களுக்கு எதெல்லாம் இம்பாசிபிள் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எதெல்லாம் இம்பாசிபிளோ சொல்லுங்க, எனக்கு என் வாழ்க்கையில இப்ப எதெல்லாம் இம்பாசிபிளோ சொல்லுங்க, அது இயேசுவுக்கு பாசிபிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம நேரத்தை பார்க்கிறோம், அவர் எதை பார்க்கிறாரா? நேர்த்தியை பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, அவருடைய தலைமுறை ஆபிரகாம்ல இருந்து இயேசுவின் தலைமுறை கிட்டத்தட்ட 42 தலைமுறை தாண்டி தான் யார் பிறக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் தலைமுறையில் தான் பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட 2000 வருஷமா பிறந்த இயேசு. ஆனா பாருங்க, உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வாதி. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுவோமா? அவர் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாதுங்க. அவர் உன் சந்ததிக்குள், சந்ததிகளுக்குள் சொல்லல, சொன்னாரு உன் சந்ததிக்குள் இயேசு பிறக்கிறாருன்னு. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தேவன் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதனாலதான் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தாரு, அவர் வல்லமை உள்ளவராய் இருந்ததுனாலதான் சொல்லுங்க, நீங்களும் நானும் we look at the timing, God looks at the perfection. சொல்லுங்க, நீங்களும் நானும் நேரத்தை பார்ப்போம், அவர் நேர்த்தியை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாவது பாருங்க, மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிற விசுவாசம். முதலாவது கிரியை கீழ்ப்படிதல். ஆமென். இரண்டாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது கிரியை அவரை நிலைத்திருக்கிறது, நம்புவது. மூன்றாவது கிரியை பார்த்தா அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நான் என்னதான் பயப்படுகிறது. ஒரு 15 நிமிடத்துல வேகமா முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற விசுவாசம். ஆதியாகமம் 22:12 வேகமா வாசிங்க. போடாதே, செய்யாதே, புத்திரன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்ததா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருக்கு பயப்படணும். சொல்லுங்க, நீ தேவனுக்கு பயப்படி, எனக்காக ஒப்பு கொடுத்ததுனால சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் பயப்படுகிறது என்னது? உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க, 10 மணி சர்வீஸா மீதி இருக்கிற நேரத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு 11 மணிக்கு நீங்க வந்து ஒப்பு கொடுக்கறது இல்ல. அந்த நேரத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த 10 மணிக்குள்ள வந்து உங்களுடைய நேரத்தை ஒப்பு கொடுப்பது. சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம 10 மணினா 9:45 ஒப்பு கொடுக்க முடியாந்துடுறோம். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு மணி நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். 11 மணிக்கு வந்துட்டு அந்த 1 மணி நேரம் நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஏன் நம்ம ஒப்பு கொடுப்பது இல்லைன்னா, நம்ம எதன் மேல பிரியமா இருக்கோமோ அதை ஒப்பு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்கை ஏன் ஒப்பு கொடுக்க முடியாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா அவன் ஏகசுதன், அவன் ஒரே பையன், அவன் 100வது வயசுல பிறந்தான். அப்ப எவ்வளவு பாசமா ஒரு சொல்லுங்க, அவங்களோட பாண்டு எப்படி இருக்கும்? அப்ப அப்படிப்பட்டவனை ஒப்பு கொடுக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க முடியல. உங்களுடைய நேரத்தை ஜபத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியல, உங்களுடைய நேரத்தை
நேரத்திற்கு உங்களுடைய நேரத்தை ஆண்டவர் துதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க முடியல, உங்களுடைய நேரத்தை சபைக்கு நேர்த்தியாய் வருவதற்கு ஒப்பு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க நேரத்தை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அர்த்தம். அந்த நேரத்தை நீங்க எதற்கு செலவு பண்றீங்க? உங்க ஃபேமிலிக்கு, என் பிள்ளைக்கு. பாருங்க, அப்ப நீங்க தூக்கத்திற்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க 10 மணிக்கு சரி சொல்லுவாங்க, 10 மணிக்கு தூங்கிட்டு எதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கல? இன்னும் தூக்கத்தை ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா. அதான் பாருங்க 22:16 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். எபிரேயர் 11 பாருங்க. அப்ப பாருங்க, இது இன்னொரு ஒரு ஆச்சரியமான காரியம். எப்படிங்க ஆபிரகாம் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தாரு? 75வது வயசுல வாக்குத்தத்தம் கிடைக்குது, 100வது வயசுல குழந்தை பிறகுது. கிட்டத்தட்ட ஈசாக்கு பலியிட போகிறது படி மேபி ஒரு 12 மேல இருக்கலாம், above 12 இருக்கலாம் அவருடைய ஏஜ் ஃபேக்டர். ஆனா அந்த 12வது வயசு 12 வருடம் அவர் கூடயே இருந்த ஈசாக்க அவர் எப்படி ஒப்பு கொடுக்கிறாரு? எப்படி ஒப்பு கொடுத்தாரு? நம்ம எப்பயுமே என்ன பார்ப்போம், எப்படி ஒப்பு கொடுத்தாரு? விசுவாசம். அந்த விசுவாசம் யார் மேல இருந்தது? அந்த வாக்கு தத்தம் மேல இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஈசாக்கு பெரிய ஜாதியா மாற்றிடுவேன் அப்படின்னு. அந்த வாக்கு தத்தத்தை நம்பிதான் என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுக்கல. சொல்லுங்க, வாக்கு தத்தத்தை நம்பி அவர் ஒப்பு கொடுக்கல. பக்கத்துல கையில சொல்லுங்க, ஈசாக்கு இயேசு கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி ஒப்பு கொடுக்கல, வாக்கு தத்தம் கொடுத்தவரை நம்பி ஒப்பு கொடுத்தார். நல்லா கரங்களை தட்டுவோமா? அதான் பாருங்க, எபிரேயர் 11:18 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் அந்த வாக்கு தத்தத்தை நம்பி, அப்படியா போட்டிருக்கு? வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஆல்மைட்டி காட். ஆமென் சொல்லுங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அது எப்படியா? மரித்தோரிலிருந்து எழுப்ப. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? இதுவரையும் ஆபிரகாம் மரித்ததை உயிரோட எழுந்ததை பார்த்திருக்கிறாரா? அவரோட லைஃப்ல, அவர் சர்வே பண்ண லைஃப்ல பாருங்க, யாராவது ஆபிரகாம் பார்த்தாரா இயேசு உயிரோட எழுப்புனது? அப்பயே எப்படி சொல்றாரு? மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவனாய் இருக்கிறார் எண்ணி. அப்படின்னா அந்த விசுவாசம் அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, சொல்லுங்க, ஈசாக்கு பிறந்ததே மரித்த கற்பத்தில் இருந்துதான். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுவோமா? மரித்த கற்பத்தில் இருந்துதான். மரித்த சரீரத்தில் இருந்துதான் அந்த உயிரே வந்ததுனால அவருக்கு தெரியும், செத்த சரீரத்தில் இருந்து ஈசாக்கை கொடுக்க முடியும்னா, ஈசாக்கு செத்தாலும் மீண்டும் எனக்கு அவர் கொடுக்க முடிய வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. ஹல்லேலூயா. அந்த எண்ணி நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் நானும் என்னனும் என்னோடு கூட இருக்கிற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஆல்மைட்டி காட். ஹி இஸ் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று எண்ணி அவர் என்ன பண்றாரா? ஒப்பு கொடுத்தவனை இன்னொரு இந்த பயப்படுற காரியத்துல ஒரு பெஸ்டான ஒரு கிஃப்ட் ஆபிரகாமுக்கு கிடைக்குது பாருங்க. ஆதியாகமம் 22:18 வாசிப்போமா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள என்று என் பேரு ஆணையிட்டே. நல்ல கரங்களை தட்டுங்க. ஏமேன் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது ஆணை. ஏமேன் சொல்லுங்க. அது என்னதான்? ஆணை. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு முதலிடம் கொடுத்து ஈசாக்கை கொடுத்ததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க, அவன் கீழ்ப்படுத்தி நிலைத்திருந்ததுனால இவ்வளவு நாள் டிலே ஆன இருந்த அந்த வாக்கு தத்தம் எப்படி ஆச்சு? சர்வ வல்லமையுள்ள தேவனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு தகப்பனா, பிதாவா, ஆபிரகாமின் தகப்பனா சொன்ன இயேசு அவன் நிலைத்திருந்ததுனால அந்த ஒரு லாஸ்ட் இயர்ல எப்படி பேசுறாரு? அதான் முதல்ல அந்த பைபிள்ல போட்டிருக்க சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனா அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இப்ப பாருங்க, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அவன் சொல்லுங்க, அவன் ஈசாக்கு ஒப்பு கொடுத்ததுனால. சொல்லுங்க, உங்க நல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஒரே ஒரு நிமிடம் அப்பா, என்னுடைய சொல்லுங்க, என்னுடைய எதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லப்பா. நல்லா கண்களை மூடி நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பேன்ப்பா. நான் பயப்படுவேன், உங்க வார்த்தைக்கு நான் பயப்படுவேன் அப்ப. நீ சொல்லிட்டீங்கல்ல, இதை ஒப்பு கொடுன்னு சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு எவ்வளவு பிரியமான காரியமா இருந்தாலும் ஆபிரகாம் ஈசாக்கை நேசிப்பதை விட நீங்கள் நானும் நேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை. ஆனா அப்படிப்பட்ட ஈசாக்கை கொடுத்த ஆபிரகாமுக்கு நீங்க ஆசீர்வதிச்சு ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, ஆணையிட்டேன். சொல்லுங்க, அவர் என்ன பண்றாரு? கமாண்ட் பண்றாரு, ஆணையிட்டேன். அப்படிப்பட்ட சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆணையை நான் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சொல்லுங்க, ஆமேன் பெற்று சொல்லுங்க. இப்ப வாக்கு தத்தம் சொன்னாரு, இது ஆணையா மாறுது. அப்ப வாக்கு தத்தத்துக்கு ஆணைக்கு என்ன வித்தியாசம்? பாருங்க, வேகமா சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து மதிப்புள்ள ஒரு கேஸ் நடக்குது. ஒரு ஏக்கும் பிக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா உண்மையா ஏக்கு தான்
அந்த சொத்து 5 கோடி ரூபாய் சொத்து வந்து உண்மையா யாருக்கு தான் போய் சேரணும், அந்த ஏக்கு தான் போகணும். அப்போ அவர் ஒரு வக்கீலை நாடுகிறாரு. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எனக்கு இதை வாதாடி கொடுங்கன்னா வக்கீல் என்ன சொல்லுவாரு? ஆணையிடுவாரா, வாக்குறுதி கொடுப்பாரா? வாக்குறுதி தான் கொடுப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், இந்த கேஸை ஜெயிச்சிருவேன். அப்ப அந்த வாக்குறுதி அந்த வாக்கு தத்தத்துல உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா இருக்கும் சொல்லுங்க? ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் கிடைக்காது. அப்படிதானே? உண்மைதானே? அவர் வாக்குறுதியில் என்னைக்காவது கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கா? கிடைக்காது. என்ன கிடைக்கும்னா ஒரு உறுதியும் ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்துல ஒரு எதிர்பார்ப்பு மாத்திரம் தான் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கலாம் மேபி. ஹல்லேலூயா. ஆனா அப்ப பாருங்க, அந்த கேஸ் அப்படியே ஒரு 10 இயர்ஸ் அப்படியே போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் ப்ராசஸ்ல. அப்ப திடீர்னு அடுத்த வாய்தாக்கு போறப்ப, ஜட்ஜுக்கு போறப்ப, அந்த வக்கீலு இப்ப என்ன ஆயிட்டாரு? ஜட்ஜ் ஆயிட்டாரு. சொல்லுங்க. இப்ப அந்த கேஸ் ஜட்ஜு கிட்ட போகுது. இப்ப அந்த ஜட்ஜு சொல்றாரு, இந்த 5 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உனக்கு தான். இது என்னது? ஆணை. நல்லா கரங்களை தட்டுங்க. ஏன் முழிக்கிறீங்க? கண்டிப்பா 5 கோடி எனக்கும் உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம சபையை பெருசா கட்டிடலாம். ஹல்லேலூயா. ஏசி எல்லாம் போட்டு நிச்சயமா. அது எப்படி மாறுது? இப்ப அவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா? ஏக்கம் இருக்குமா? இருக்க. ஏன்னா முடிஞ்சிடுச்சு. சொல்லுங்க. அவர் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. எனக்குரிய ஆசீர்வாதம் எனக்குன்னு எப்ப ஆணையா மாறும்னா நீங்க அவருக்கு பயப்படும் பொழுதுதான். விசுவாசத்தினால அந்த ஆணை கிடைக்காது. விசுவாசத்தினால வாக்கு வேணா கிடைக்கும். அந்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதி எப்ப ஆணையா கன்வெர்ட் ஆகும்னா நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிற பொழுது. சொல்லுங்க. அப்ப எல்லாரும் அவருக்கு முதலிடம் கொடுப்போம். அதான் பாருங்க, எபிரேயர் 6:16 அழகான ஆணையை பத்தி ஒரே ஒரு வசனம், ஒரு 2 வசனம் சொல்லுது. மனுஷர் தங்களிலும் பெரியவன் பேரில் ஆணையிடுவார்கள். இந்த வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 6:16 ஆணையிடுவார். எதுக்கு நான் சொல்லுங்க? அடுத்து முடிவு. சொல்லுங்க. எனக்கு முடிவு வந்துருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசத்துல வாக்குத்தத்தத்துல முடிவு வராது, ஆணையில முடிவு வருங்க. அதான் பாருங்க, உறுதி பண்ணும்படிக்கு ஆணை இடுதலே சகல. சொல்லுங்க. இயேசு நான் காத்திருக்கிறதுனால, நான் கீழ்ப்படுகிறதுனால, அவருக்கு பயப்படுறதுனால, எனக்கு அவர் ஆணையிட்டதுனால, சொல்லுங்க, என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், சொல்லுங்க, என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் முடிவு. அழகா போட்டிருக்கு. எல்லா விவாதத்திற்கும் என்னதான் முடிவு. ஏன்னா அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காணும்படி சித்தமுள்ளவர்களாய் ஓர் ஆணையினால் அது என்ன பண்றாரா? ஸ்திரப்படுத்தினார். சொல்லுங்க. எத்தனை பேர் இப்ப ஸ்திரம் ஆயிட்டீங்க? ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயப்படனால நீங்கள் நான் என்ன ஆயிட்டோம்? ஸ்திரம் ஆயிட்டோம். சொல்லுவோமா? அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அப்பா ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தாரோ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, நாங்கள் அதை ஆல்ரெடி பெற்றுக்கொண்டுட்டோம். இனி நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சுதந்திரிக்க தேவையில்லை. முதலாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதமே நீ அவனை விக்கிரக ஆராதனையிலிருந்து அழைத்து கொண்டு வந்து, நாங்கள் ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம். அந்த நாளில் நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அந்த அழைப்பில் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்பா இப்ப நாங்கள் விசுவாசத்துல ஓடுறோம். ஆனா அது சாதாரண விசுவாசம் இல்லை, ஆபிரகாமின் விசுவாசம். ஆபிரகாம் எப்படி சாதாரண எம்டியா ஒரு விசுவாசத்துல ஓடல, அதுக்குள்ள கிரியை வச்சு ஓடினாரு. ஒரு சரீரத்துக்குள்ள உயிர் இருப்பது போல அந்த விசுவாசத்துக்குள்ள ஒரு கிரியை வைத்து ஓடுனதுனால அவர் கீழ்ப்படிஞ்சாரு. தேங்க்யூ அப்பா. அவருக்கு விசுவாசத்தினால அந்த கிரியை இருந்ததுனால அவர் உங்களை நம்பி நிலைச்சிருந்தாரு. ஒருவேளை தாமதம் வரலாம். தாமதம் எனக்கு முடிவு அல்லப்பா. தாமதம் எனக்கு முடிவு அல்ல, அது நேர்த்தியாய் செய்வதற்குரிய ஒரு ப்ராசஸிங் டைம். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாம் உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து அவனுக்கு பிரியமானதை எல்லாம் ஒப்பு கொடுத்தாரு. அவர் ஒப்பு கொடுத்த பொழுது அந்த வாக்கு தத்தம் ஆணையாய் மாறியது. தேங்க்யூ அப்பா. அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் இந்த ஆணையாய் மாறணும் அப்பா. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எல்லாம் தகப்பனே, ஒரு விஷயம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் இனி கிரியை உள்ள விசுவாசத்துல இருப்பேன். என்னுடைய விசுவாசம் ஒரு நாள் செத்த விசுவாசமா இருக்காதப்பா. அது நீ ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறதுனால என்னுடைய விசுவாசமும் ஜீவனுள்ளதா இருக்கும். அதுக்குள்ள உயிர் இருக்கும் தகப்பனே, அதுக்குள்ள கிரியை செயல்படும். அந்த நாள சொல்லுங்க, நான் நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாம் ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இனி நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாம் அப்பா தேங்க்யூ அப்பா. நான் ஆணையா மாத்தணும் அப்பா. நீ எனக்கு ஆணையா மாத்தணும். தேங்க்யூ அப்பா.
ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருங்க. ஆதியாகமம் 28 பார்த்தீங்கன்னாலும் யாக்கோபு கூட தேவன் இருந்தாரு. ஆதியாகமம் 26 பார்த்தீங்கன்னா ஈசாக்கோடு தேவன் இருந்தாரு. ஆபிரகாம் 24 பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24 ஆபிரகாமோடு கூட இருந்தாரு. ஆனா அவங்க கூட இருந்த தேவன் இப்ப எனக்குள்ள இருக்கிறாரு. நல்லா கரங்களை தட்டுவோமா? ஆபிரகாமுக்கே கிடைக்காத ஆசீர்வாதம், ஈசாக்குக்கே கிடைக்காத அந்த ஆசீர்வாதம், யாக்கோபுக்கே கிடைக்காத அந்த ஆசீர்வாதம் அவங்க கூட இருந்து பேசினாரு. இப்ப எனக்குள்ள இருந்து பேசுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கூட இருந்த தேவன் எல்லாம் அப்படிதான் போட்டு உன்னோட கூட இருந்துன்னு போட்டிருக்காங்க. புதிய ஏற்பாடு 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கி இருக்கிறது, பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ என் கூட இல்ல, எனக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க சொல்ல அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டு நடப்பேன். நீங்க சொல்லுற வார்த்தையெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன். நீங்க சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்டு எனக்கு தாமதமானாலும் நான் நிலைச்சிருப்பேன். நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்துல நீங்க சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து பயந்து அப்பா அந்த வாக்குத்தத்தை எல்லாம் நான் ஆணையாய் பெற்றுக்கொள்ளுவேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, உடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, ஆபிரகாம் போல அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. அந்த கிரியையுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க, எங்கள் சபை மக்களுக்கு தாங்க, எனக்கு தாங்க. எங்கள் சுய சித்தத்தை விட்டுட்டு, என்னுடைய கண்கள் எல்லாம் நான் பார்க்கறதை விட்டுட்டு, என்னுடைய பார்வையினால் நான் பார்க்கறதை விட்டுட்டு, என்னுடைய அறிவினால நான் தெரிந்து கொண்டதை விட்டுட்டு, நீர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு, நீர் காண்பிக்கிற பாதையை நான் பார்த்து அதன்படி ஓட எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஆபிரகாமை போல அறியாத பாதையிலும் உம்முடைய குரல்களை கேட்டு எங்களுடைய பாதையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, ஆபிரகாமை போல உம்முடைய வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். தாமதமானாலும் நான் காத்திருப்பேன். தேங்க்யூ அப்பா. அதை நான் ஆணையா மாற்றுவேன். இதை மாற்ற ஒரு விஷயம் நம்பிக்கையோட சொல்லுவோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கிரியை உள்ள விசுவாசம் எதற்குன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆணையாய் மாற்றுவதற்கு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. நல்லா 2 கையை உயர்த்தி நன்றி